பயங்கரமாக தஞ்சாவூர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கும்பகோணம் போக போகிறோம். அதுக்காக தஞ்சாவூர் உள்ளே போச்சு. கவர்மெண்ட் பஸ்ஸு தான்டா. கும்பகோணம் இடைநில்லா பேருந்துன்னு ஒன்று இருந்தது, அதை தேடி கண்டுபிடிச்சி அதில் போனோம். இப்போ நம்ம பஸ் ஏறிட்டு இந்த பஸ்ஸெல்லாம் போகலான் இருக்கோம். பாயிண்ட் டு பாயிண்ட் இடைநில்லா பேருந்து. வச்சு இடம் இருக்கா கையில் 5 பேர். இருக்காடா. எல்லாருமே வந்து எஸ்சிடிசி தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. வெளிலேருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியல, ஃபுல்லாகவே ஸ்டிக்கர் ஒட்டாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் உள்ளேருந்து பார்த்தா வெளியே தெரியுதுங்க, சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரியே போட்டு அந்த லிவரி வந்து அந்த மாதிரி. வெளிலேருந்து பார்த்தா ஓகே எல்லாம் தெரியுது, நைட்லேயே இந்தளவுக்கு தெரியுது. பகல்லனா இன்னும் கொஞ்சம் நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். பட் ஆனால் வெளிலேருந்து பார்த்தா உள்ளே என்ன இருக்குன்னு சுத்தமாக தெரியாது. கண்ணாடியில் நல்லாவே தெரியுது பாருங்க, அதுலேயும் மேலே லிவரி போட்டிருக்காங்க. எப்படியோ வந்து எஸ்சிடிசி பஸ் முடிச்சாச்சு. டுவர்ட்ஸ் கும்பகோணம் போயிட்டு தஞ்சாவூர் டு கும்பகோணம் போயிட்டு இருக்கோம். ஜஸ்ட்டு 35 rupees 55 rupees தான் சார்ஜ். 40 kilometers இங்கேருந்து கும்பகோணம். ஓகே கைஸ், நாளைக்கு காலையில் பார்க்கலாம். கும்பகோணம் இறங்கிட்டு கால் பண்ணுறோம். எல்லாரும் வந்து இறங்கியாச்சு. இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். ஆனந்தம் சில்க்ஸ் போட்ட மாநகர போக்குவரத்து கழகம். பஸ் இப்போ போய் ரூம் தேடி தூங்கணும். நாளைக்கு காலையில் இன்னொரு கோயிலுக்கு போகணும். நான் நாளைக்கு காலையில் சொல்கிறேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. இருபது கூட 20 இருக்கா? 20 ரூபா போடலாமா? சூப்பர். இங்கே மேலே ரூமு லாட்ஜ் ஃபெசிலிட்டி அதெல்லாம் ஏசின்னு போட்டிருக்காங்க. பெருசாக ரொம்ப ஃபேமஸெல்லாம் இல்லை. திருப்பாம்புரம் கோயில் வந்திருக்கணும். ரொம்ப கூட்டம். இங்கே ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வேறு கூட தூங்கலாம். யாரா காரில் வந்து ஏறி நெக்ஸ்ட்டு திருநள்ளாறு போக வேண்டியதான். அடுத்த ட்ரிப்பு பிளானாக தான்.
ஓகே கைஸ் அங்கே போயிட்டு மீட் பண்ணுறேன்.